பேக் டு ஆல்ரெடி சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு கொள்ளைக்காரனாக ஆக போகிறேன்னா இன்றைக்கி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து அந்த வில்லனுங்க கூட்டத்தை மொத்தத்தையும் அழைக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி நான் பேக் டு ஃபார்மாக எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து ஆட்டையை போட்டு வர கஷ்டப்பட்டு வெளியே இருந்ததையும் ஆட்டையை போட்டு கொண்டு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். ஒரு இது எடுத்தேன், ஒரு ஷீல்டு, ஒரு ஹெட்டு, ஒரு சாக்ஸு, அவ்வளோதான். இப்போ பேக் டு ஃபார்மில் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி எப்படியும் பேக் டு ஃபார்மில் இருக்கேன். எவனை எங்கேருந்து அடிப்பனே தெரியாது, அந்த அளவுக்கு நான் இப்போ ஃபார்மில் இருக்கேன். அதனால் ஷீல்டு இது ஓகே. இப்போ எல்லாமே இது இருக்குது. இப்போ நான் ஒரு பொருளாக அவங்கள்ட்ட இருந்த ஆட்டையை போட்டு வச்சுருந்தேன்ல, இதான் டிஎன்டி பாம். ஓகே, டிஎன்டி பாம் எடுத்து வச்சிட்டோம். கிளம்புடா வேட்டைக்கு. ஓகே, இப்போது நம்ம வரதுக்கு ஒரு அம்புக்குறியாக ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஓகே, அந்த வீடை பார்த்து ஒரு அம்பூரி அந்த இருக்குது. அங்கேருந்து ஒரு அம்புக்குறி விட்டு அங்கே போய் விட்டு நின்றுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக போய் தாக்க போகிறதில்ல. இப்போ நம்ம சுற்றி போய் என்ன பண்ணுறோன்னு கேளுங்க. அதுக்குள்ளேயும் இதெல்லாம் பண்ண வேண்டாம். சரி வாங்க, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. இல்லை சும்மா தான் சொன்னேன், கொஞ்சம் பேச்சுக்கு. வாங்க போவோம். போடா 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 போடா. ஓகேங்க, இப்போ நம்ம சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய வழி இருக்குது. ஆனால் இந்த வழி தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு என் மனசு சொல்லுது. ஒய் டொய், என்னடா அது? ஓகே, டிஎன்டி பாம் கொஞ்சம் கையிலே இருக்கட்டும். டிஎன்டி ஓகே. இப்போது கொஞ்சம் மெதுவாகவே போவோம், ஏன்னா அவன் எங்கேருந்து தாக்குவான்னு தெரியாது. சுற்றி தான் போகிறோம், இருந்தாலும் கொஞ்சம் பயம். இந்த ஆட்டை நான் தர மொத்தமாக எல்லாத்தையும் உடைக்க போகிறேன். அதுக்கு தான் 2 அம்பு எடுத்து வச்சுக்கோ. இந்த மாதிரி தான் சேர்த்து வச்சு ஏதோ இப்போ யாரும் போன மாதிரி இருந்துச்சு. ஓகே, அமைதியாக போவோம். ஓகே, இப்போ இந்த ரெட் கலர் செடியை பார்த்தாலே எனக்கு செத்துருவனே எனக்கு தோணுது எப்போ பார்த்தாலும். இன்னும் அவனுங்க வீடையே காணும். இப்படி ஒரு சுற்று இப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு பின்னாடி கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கேன். வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். என்னடா அவன் வீடை காணும். சரி ஓகே, யாரோ நடக்கிற மாதிரியே அப்போலேருந்து எனக்கு ஒரு சத்தம். ஓகே, இப்போ அந்த வீடு எங்கே இருக்குது? பின்கேட்டில் தான் இருக்கும் இப்போது. ஓகே, குதிச்சு தான் இதுக்கப்புறம் போகணும். இன்னும் கொஞ்சம் ஆபத்து. அட பாவி, அம்பாடா ஒன்று விட சொன்னேன். ஓகே, குதிடா தம்பி. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு. குதி. ஓகே, வெல்டனாக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதாவது வந்துட்டுனா ஓகே 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 யாராவது வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மரத்துக்கு தாவி அப்படியே குதிச்சிட வேண்டியதான். அது ரெட் கலர் நாயா என்ன கலர் நாயினே தெரியலையே. ரெட் கலர் நாயா? இல்லைங்க, ரெட் கலர் நாய் கிடையாது. ஓகே, அங்கே போகலாம். பின்னாடி தான் ஆள் நிற்காங்க, கொஞ்சம் பார்த்தே போவோம். அத்தாடி வாரம், அத்தாடி வாராங்க. போ 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 பார்க்காம போ, திரும்பி பார்க்காம போ. ஊய் ஆத்தாடி, போடா 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 போடா. இப்போ வாங்கடா, இது என் ஃபார்ம். சாவு 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 சாவுடா.
செத்துட்டான். ஒரு அம்பு பெருசாக விட்டாதான். எங்கள் ஜாம்பிஸ் படையே அங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ டிஎன்டி வச்சுட்டு வந்துடுவோம். ஐயோ, அங்கே ஒருத்தர் இருக்கான். பார்க்காத மாதிரியே போகணும். ஐயோ, இப்படி பயமாக இருக்க. ஓகேங்க, இப்போ நான் அதை வச்சுட்டு நான் எவ்வளோ தூரம் போகிறேனோ அது எனக்கு சேஃப்டி. அப்படி அவங்க எல்லோரும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை வைக்க முடிஞ்சா? டேய் யாரா நீங்கள்? எங்கேருந்துட்டா வரீங்க? இதுக்கு மேலே வர முடியாது. நாங்கள் ஒரு பெரிய குழி இருக்குது. டேய் எல்லோரும் அங்கேருந்து பார்க்கணுங்க. இதை வைக்கவும் முடியல. வைக்க முடியுதான்னு பாடுறா. டே ஓகே, வச்சாச்சு. உள்ளே ஃபுல்லாக இன்றைக்கி பிளாஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கேன். போடா வைடா. ஆத்தாடி மாட்டினண்டா பம்பரை கட்ட மண்டையன். ஓகே, அவனுங்க எப்படி சுற்றி வருவானுங்க. ஓகே அத்தாடி. ஐயோ, எவன் கொள்றான்னு தெரிலங்க. நான் கொஞ்சம் பயத்தில் போய்கிட்டு இருக்கேன், அதான் பேசவே முடியல. ஓகே பொறுமையாக போ. இதுக்கப்புறம் இது நம்ம இல்லை, பொறுமையாக விளாடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா நம்ம இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தாண்டி போகணும் இல்லையா? ஓகே, இப்போ இதை மட்டும் பற்ற வச்சாலே போதும்னு நினைக்கிறேன். எவனோ அடிக்க வரான். கொஞ்சம் பதுங்கிட்டே போவோம். அதுக்கு ஒரு சீலை வச்சுருவோம். எக்ஸாட்டு சீல் வைக்கிறேன்னு பேரில் எக்ஸாட் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்ட் 2ல் பார்ப்போங்க. ஏன்னா கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.